நண்பர்களே, நம்ம உள்ளூர் பள்ளிக்கூடத்துக்கு மணி அண்ணன் வெள்ளடிக்கு வந்திருக்காங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. ஒரு ஹாய் சொல்லுண்ணே. ஹாய் அண்ணன் பேர் நல்லா இருக்கலாம். உழைப்பாளி அண்ணன். சரி பாப்பண்ணே, அண்ணன் மேரேஜுக்கு கண்டிப்பாக வாரேன்ட்டு இருக்கேன். பாப்பண்ணே நானும் தம்பியும் ஒருத்தன் ஆதார் கார்டு ஃபில் பண்ணதுக்காண்டி அப்டேட் கொடுக்கக்காண்டி வந்திருந்தோம். வர வழியில் பட்டறையில் நம்ம ஊர் அண்ணனே சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம பாலகண்ணே அதான் சொன்னோம்னா ஞாயிற்றுக்கிழமை கூட விடுமுறை எடுக்காமல் வேலை பார்க்குறதில்ல முக்கியமான ஆள் நம்ம பாலகண்ணே. முகத்தை காமிக்க மாட்டாங்க, கூச்சத்து பாவம். பாலகண்ணே பாப்பனே, நான் உங்கள் நம்பர் தொடர்புக்கு அனுப்பிவிடுவேன், மறக்காமல் எல்லோரும் கால் பண்ணுங்கள். நண்பர்களே, ஆதார் கார்டு அப்டேட் கொடுத்துட்டு 2 பேரும் சாப்பிட வந்தோம். எங்கே சாப்பிட வந்துருக்கோம் கேட்டிங்கன்னா அடையாளத்தில் தான் ஒரு கடைக்கு சாப்பிட வந்தோம். இங்கே நம்ம 2 சப்ஸ்கிரைபர் பார்த்துறோம். நல்லா இருக்காங்க வரேன். இது யார் கடைண்ணே? உங்கள் கடையா? இது உங்கள் கடை தானே? அண்ணன் ஊர் எதுன்னு கேட்டிங்கன்னா பெத்தநாடார்பட்டி. அடுத்த கடை எங்கே ஓப்பன் பண்ண போறியா? சிவந்திபுரம் இறக்கத்தில் அடுத்த ஒரு கடை ஓப்பனுக்கு என்ன கூப்பிட்ருக்காங்க. கண்டிப்பாக அண்ணன் கடையை ப்ரமோட் பண்ணிடுவோம். உங்கள் பேர் என்ன? ராமன் கலைஞர் எனக்கு பார்த்துருக்காங்க. இதான் நண்பர்களே, அண்ணன் மறக்காமல் அண்ணன் புதுக்கடை சிவந்திபுரத்துக்கிட்டே இருக்கிற கடைக்கு எல்லோரும் வாங்க. நம்ம ஊர் அண்ணன் தான் கடை திறந்துருக்காங்க. அண்ணன் கடையில் இன்னும் கடை ஆரம்பிச்சு வாழ்க்கையில் மேலும் மேலும் உயர 1000 மீன் வழி வச்சுருவோம். வாழ்த்துக்கள். ரொம்ப சூப்பராக இருக்குண்ணே. வர நண்பர்களே, சாப்பாடு எவ்வளோ நிறையா வச்சுருக்காங்க பற்றியலா, தொழில் திறமை தான். சரி பாப்பனே. நண்பர்களே, ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் கடையில் நம்மளை அறியாமலே இன்றைக்கி வந்து சாப்பிட்ருக்கோம். நம்ம பார்த்தோன்னே ஆதித்தமிழ் சவோ அப்படின்னு சொல்லி கார்த்திக் சவோ தானே, கார்த்திக் தானே இந்த வயசுலேயே ஒரு மெயினில் ஒரு கடையை ஆரம்பித்து சிறப்பாக கொண்டு போய் எதிரிலையும் ஒரு கடை ஆரம்பிக்க போகிறாங்களாம். அண்ணனோட தொழில் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு நம்ம வழிவழி தர வாழ்த்து கூட நம்ம சப்ஸ்கிரைபர் அன்பாக கூட்டதுக்காண்டி ஒரு முத்தம் இருக்க விடாது. எல்லோரும் கித்து ஏன்ட்டா எல்லோரும் அடிக்கிறேன். நான் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள தான் நம்ம முத்தம் கொடுக்குறேன். பின்னாடி அவ்வளோ ரன்னி விட்டாங்களா? அவங்க யார்? மாஸ்டரா? சரி சரி சரி, அவங்க வந்து கேட்டால் வச்சுக்கோங்க. அவங்க பேர் இந்த ஆதித்தமிழ் அவர் சொன்னார். சரி நண்பர்களே, சாப்பாடு ரொம்பவே சுவையாக இருந்தது. கடை பேர் என்ன? சிவராம் ஹோட்டல் சைவம் அசைவம். எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே கவிதா ஸ்போர்ட்ஸை போட்டிருக்கோம்ல, அந்த கடைக்கு ஆப்போசிட்டில் தான். ஏற்கனவே அந்த கடைக்கு நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அந்த கடையை போட்டு விட்டோம்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம சப்ஸ்கிரைபர் கடை இருந்திருக்குது. ரொம்ப சுவையாக இருக்குது. வயிறு கப்புன்னு நிறைஞ்சிட்டுங்க வருங்க. சட்டை கிட்டலாம் தெரிதான் வேணும். அந்தளவுக்கு நிறையாவே சாப்பாடு வச்சாங்க, குறைய சொல்ல முடியாது. எல்லாமே அருமையாக இருந்துச்சு. மறக்காமல் சிவராம் ஹோட்டலுக்கு வந்துடுங்க. சிவந்திபுரம் ரோடு கவிதா ஸ்டோருக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. சரி வணக்கம். தெரியுங்களா? சரி மாஸ்டர் ப்ரோ டாட்டா. பாலாஜி சாகோ டாட்டா. பாலாஜி சாகோ நம்ம சப்ஸ்கிரைபர் தான். பாய் சொல்லிடுங்க எல்லாரும். சரி சரி சரி, அதான் பரியலா. ஒருவேளை காலாண்டு விடுமுறை முடிஞ்சு பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. டாட்டானடா பார்த்து போயிட்டாங்கண்ணே. நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் இருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வடக்கு திசையில் ஐயர் தோட்டம்பாங்க. இது பெரிய சரௌண்டிங்கே, சும்மா 2-3 காலேஜை உள்ளே எடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தோட்டம் தான் ஐயர் தோட்டம். இங்கே எதுக்கு வந்துடுவோன்னு கேட்டிங்கன்னா சித்தப்பா ஒருத்தன் நான் சீதாராம சித்தப்பா 2 டைம் இடம் வச்சுருக்காங்களா. ஃபோன் அடித்து சொன்னால் ஆதிவா ஏதோ கரும்பு அரிச்சிருக்கு, வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு. என்ன மேட்டர்னு நம்ம மாமாட்ட கேட்டுட்டு வீடியோ எடுத்து போடும்.
தோட்டத்திலேருந்து விடை கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்ப போகுது நண்பர்களே. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் 1 மரக்கா 2 மரக்கா வயல் இருக்கும். ஆனால் ஒரு காடே தோட்டத்துக்குள்ளே இருக்கிற அளவுக்கு ஒரு பெரிய தோட்டம் தான் நம்ம இறைய தோட்டம். அப்படி என்னடா பெரிய வயல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நேரம் எஸ்எம்ஐ விட்டுட்டு வண்டி தொழில் அடிக்க இருந்தது தெரியுமா? நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பின்னாடி தருதா அந்த சரௌண்டிங்கில் இருக்க எல்லா காடுமே ஐரையாவுக்கு சொந்தமான காடு தான். இதெல்லாம் செட்டு ஒரு கிணறு இருக்குது பக்கத்தில் பார்த்தா வரைக்கும். வாங்க காமிக்கிறேன். கிணறு எவ்வளோ பெருசு இருக்கு பற்றிலாம் நண்பர்களே. செல்லோட தண்ணி விளந்தோட வயலை காமிக்கிறேன். பார்த்துக்கிட்டேன் யாருக்கா அந்த அறுவரை கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் ஒரு தோட்டம்னா உங்களால் நம்ப முடியுது. அவ்வளவு பெரிய தோட்டம் தான் நம்ம இறையா தோட்டம். பக்கத்தில் ஒரு அழகான வீடு, கிணறு, ஒரு இது செட்டு, கிணத்துக்கிட்ட போர் அடிக்க ஒரு பொருள் செட்டு, போஸ்ட்டு, கிட்டத்தட்ட ஒரு 1000 தென்னை மரங்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். 1000 தென்னை மரத்துலேயும் இளநீ 5 அது வெளியே போகுது. கரும்பு தோட்டம் இருக்குது. கரும்பு தோட்டத்தை உழுது அடித்ததை எடுக்கிறதுக்கு தான் வந்திருந்தோம். ஏதானோ சுற்றி பார்க்க நம்ம பின்னாடி வாழைத்தோப்பு இருக்குதுதா புளிய மரத்துக்கு அந்த பக்கம் அவ்வளோ ஏரியா நிறைஞ்சது தான் பெரிய தோட்டம் தான் நம்ம இறையா தோட்டம். சரி, வந்து இறையா தோட்டத்தை ஒரு சுற்றுப்பாறையை விட்டாச்சு. வீட்டுக்கு போமா.